தந்தை மகன் தூயாவியார் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தூய கன்னிமரியாவின் பிறப்பு பெருவிழா. திருப்பலி முன்னுரை. நம் ஆரோக்கிய அன்னையின் பிறப்பு விழா. திருப்பலி நிறைவேற்றும் நம் பங்கு பணியாளர் அவர்களையும் அருள் சகோதரிகளையும் இறை மக்களையும் அனைவரையும் இன்றைய விழாவை சிறப்பிக்கும் அன்னை வேளாங்கண்ணி அன்பிய குடும்பங்கள் இணைந்து அன்போடு வரவேற்கின்றோம். இயேசுவை அடைய நாம் பயணிக்க வேண்டிய பாதை. அன்னை மரியாள் என்கிறார் நம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள். இன்று அற்புதமான திருவிழா, அன்னையின் பிறந்த நாள் விழாவை கொண்டாட வந்திருக்கும் அனைவருக்கும் நம் அன்னையின் நாமம் கொண்டாட்ட நல் உள்ளங்களுக்கும் திருவிழா நல்வாழ்த்துக்கள். இறைவனின் படைப்பு தொழிலில் பங்கேற்பவர் தாய் மட்டும்தான். இவ்வுலகம் இயங்குவதும் இருப்பதும் தாயின் அன்பால்தான். தாயின் அன்பு அனைவரையும் அன்பு செய்யும் பொதுநல அன்பு. கானாவூர் திருமணத்தில் திராட்சை ரசம் இல்லை என்றதும் தானாக சென்று உதவி செய்ய நம் மகனுக்கு அழைப்பு விடுவித்ததும் தாயின் அன்புதான்.
வயதான எலிசபெத்தை சந்தித்து அவர்களுக்கு பணிவிடை செய்தது தாயின் அன்பு. இவ்வுலகம் வாழ்வு பெற மீட்படைய தன் மகனையே அர்ப்பணித்து தாயின் பின் உச்சகட்டம் நம் இல்லத்தில் உள்ள நம் வயதான முதியோர் பெற்றோரை தாய் அன்போடு பராமரிப்போம். நம் ஆரோக்கிய அன்னையின் பிறப்பு நம் எல்லோருக்கும் மீட்பு தர உதவியது போல நம் பிறப்பின் வழி இறைவனின் விருப்பம் திருவுள்ளம் அறிந்து செயலாற்ற முன்வருவோம். நம் பிறப்பை வாழ்வையும் அர்த்தமுள்ளதாக்குவோம். அப்பொழுது நம் கொண்டாட்டங்கள், நேர்ச்சைகள், நாம் செலுத்தும் காணிக்கைகள், நம் மன்றாட்டுக்கள் மிகுந்த பலனையும் பயனையும் தரும் என்ற இறை நம்பிக்கையோடு திருப்பலியில் பக்தியோடு பங்கேற்போம். அன்னை வேளாங்கண்ணி அன்பிய குடும்பங்களையும் நம் ஒவ்வொருவரையும் இறைப்பாதம் அர்ப்பணித்து இறை அருள் பெறுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அன்னையினுடைய பிறப்பு பெருவிழாவை கொண்டாடுவதற்காக கூடி வந்திருக்கிற நாம் இந்த பலியில் பின்வரும் கருத்துக்களுக்காக வேண்டுவோம். அன்னை வேளாங்கண்ணி அன்பிய குடும்பங்கள் ஒன்றாக இணைந்து ஒப்புக்கொள்ளக்கூடிய நன்றி திருப்பலியாக நாம் வேண்டுவோம். இறைவன் இந்த அன்பியத்திற்கு இறைவன் செய்திருக்கக்கூடிய அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், வரும் காலங்களில் பல நன்மைகள் கிடைக்கும்படியாகவும், பிள்ளைகள் கல்வி ஞானத்தில் வளரும்படியாகவும், அனைவருக்கும் உடல் உள்ள சுகம் தந்து காக்கும்படியாகவும், பார்க்கின்ற தொழிலை இறைவன் ஆசிர்வதிக்கவும், வெளிநாட்டில் வேலை செய்யும் அனைவருக்கும் உடல் உள்ள சுகம் தந்து தொழிலை ஆசிர்வதித்து காத்து வழி நடத்தவும், குழந்தை பாக்கியம் கிடைக்கவும், பங்கு தந்தைக்கு நல்ல உடல் உள்ள சுகம் தந்து வழி நடத்தவும், அந்தோணியார் வழியாகவும் அன்னை வேளாங்கண்ணி தாய் வழியாகவும் இப்பலியிலே நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். மேலும் அந்தோணிச்சாமி மரியம்மாள் ஒப்புடக்கூடிய நன்றி திருப்பலை இறைவன் செய்திருக்கூடிய நன்மைகளுக்கு நன்றியாகவும், புது வீட்டை கட்டி முடிக்க இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், மகன் மகள்கள் குடும்பத்தை இறைவன் ஆசிர்வதிக்கும்படியாகவும், பேரப்பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஞானத்தை அருளும்படியாகவும், இளைய மகனுக்கு நல்ல சுகம் கிடைக்கவும், பங்கு தந்தை அருள் சகோதரிகளை இறைவன் ஆசிர்வதிக்கும்படியாக வேண்டுவோம். அந்தோணிராஜ் ஒவ்வொரு அந்தோணியம்மாள் ஒப்புடக்கூடிய நன்றியறிந்த திருப்பலி இறைவன் செய்திருக்கூடிய நன்மைகளுக்கு நன்றியாகவும், இன்று பிறந்தநாள் கொண்டாடுகிற தனது மகள் மேரியை இறைவன் ஆசிர்வதிக்கும்படியாகவும், உடல் உள்ள சுகம் தந்து காக்கும்படியாகவும், மகள் பிரதிசாவிற்கு நல்ல உடல் உள்ள சுகம் தந்து எழுதியிருக்கின்ற தேர்வில் நல்ல மதிப்பெண் கிடைக்கும்படியாகவும், பார்க்கின்ற தொழில் நல்ல முறையில் நடைபெறும்படியாகவும், குடும்பத்தில் அமைதி சமாதானம் நிலைத்திருக்கும்படியாகவும், ஆடு மாடுகள் சுகம் தந்து ஆண்டவர் தாமே பலுகி பெருகச் செய்யும்படியாகவும், விவசாயம் செழித்து நன்று பலன் தரும்படியாக கோடி அற்புதர் வழியாகவும் அன்னை மரியாள் வழியாகவும் வேண்டுவோம். மிக்கேல் மரிய பாக்கியம் ஒப்புக்கூடிய நன்றியிருந்த திருப்பலி இறைவன் செய்திருக்கூடிய நன்மைகளுக்கு நன்றியாகவும், மகன்கள் இருவருடைய குடும்பங்களையும் இறைவன் ஆசிர்வதிக்கும்படியாகவும், பிற குழந்தைகள் மூவரையும் ஆசிர்வதித்து கல்வி ஞானத்தில் சிறந்து விளங்கச் செய்யும்படியாகவும், புனித ஆரோக்கியனை பாதுகாத்து வழிநடத்தவும், குடும்பத்தில் மரித்த கணவர் மிக்கேல் அவருடைய ஆன்மா இறைவனுக்கு இளைப்பாறுதல் அடையவும் புனித அந்தோணியார் வழியாகவும் ஆரோக்கிய அன்னை வழியாகவும் வேண்டுவோம். ஸ்டீவன் புதுமை ஒப்புடக்கூடிய நன்றியிருந்த திருப்பலி இறைவன் செய்திருக்கூடிய சகல நன்மைகளுக்கு நன்றியாகவும், பல நன்மைகள் கிடைக்கவும், குடும்பத்தில் அன்பு அமைதி சமாதானம் கிடைக்கவும், இறையாசிர் தங்கும்படியாகவும், பிள்ளைகள் பார்க்கின்ற தொழிலை இறைவன் ஆசிர்வதித்து காத்து வழி நடத்தவும் அன்னை வேளாங்கண்ணி தாய் வழியாக வேண்டுவோம். சதீஷ் கலா ஒப்புடக்கூடிய நன்றியிருந்த திருப்பலி இந்நாள் வரை இறைவன் செய்திருக்கூடிய சகல நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்பங்களை இறைவன் ஆசிர்வதித்து வழி நடத்தும்படியாகவும், குழந்தை செற்றிக்கு இறைவன் நிறைவாய் ஆசிர்வதிக்கவும், கல்வியிலும் ஞானத்திலும் தெய்வ பயத்திலும் சிறந்து வழங்கும்படியாகவும், குடும்பத்தில் அமைதி சமாதானம் தொடர்ந்து நிலவும்படியாகவும், பெற்றோருக்கு நல்ல சோகம் தந்து ஆண்டவர் காக்கும்படியாகவும், தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும்படியாகவும் அன்னை மரியாள் வழியாகவும் புனித அந்தோணியார் வழியாகவும் நாம் இப்பலியிலே வேண்டுவோம். ஜூலி ஆலிஸ் ஒப்புடக்கூடிய மரித்தோர் 11வது ஆண்டு நினைவு திருப்பலி மரித்த அம்மா அந்தோணியம்மாள் அவருடைய ஆன்மார்களுக்கு இடைப்பாறுதல் அடையும்படியாகவும், அப்பா சந்தியாகு மற்றும் குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும், யாரும் நியாத ஆன்மாக்களுக்காகவும் இப்பலியிலே வேண்டுவோம். ஜஸ்டின் இறுதிராஜ் செல்வி ஒப்புடக்கூடிய நன்றியிருந்த திருப்பலி இந்நாள் வரை இறைவன் செய்திருக்கூடிய சகல நன்மைகளுக்கு நன்றியாகவும், மகன் ஸ்டானிஸ் 2வது பிறந்த நாளை இறைவன் நிறைவாய் ஆசிர்வதிக்கும்படியாகவும், குழந்தைகள் கல்வி ஞான ஒழுக்கத்தில் சிறந்து வளரும்படியாகவும், கணவருக்கு நல்ல உடல் உள்ள சுகந்து இறைவன் ஆசிர்வதிக்கும்படியாகவும், தொழிலை நிறைவாய் ஆசிர்வதிக்கும்படியாகவும் புனித அந்தோணியார் வழியாக, செபஸ்தியார் வழியாக, அன்னை மரியாள் வழியாக இப்பறையிலே நாம்
ஒப்பு கொடுத்து வேண்டுவோம். அன்பார்ந்தவர்களே, நம் தாய் மரியாளுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற இந்த வேளையில் நம் ஒவ்வொருவருமே பல்வேறு கனவுகளோடும் ஆசைகளோடும் எதிர்பார்ப்புகளோடும் இப்பலியிலே ஒன்றாக இணைந்து வந்திருப்போம். நாம் வேண்டுகிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் இந்த நேரத்தில் ஆண்டவருடைய பாதத்தில் வைப்போம். நிச்சயமான அருள் உண்டு, ஆசி உண்டு. கேட்கிறவர்களுக்கு நிறைவாய் ஆண்டவர் தருவார். அன்னை மரியாள் வழியாக கிடைக்கும். ஏனென்றால் மரியாள் கேட்கிற பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, தன்னுடைய இல்லத்தில் வைத்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் ஆசி வழங்குகிறார். கானாவூர் திருமணத்திலே மரியாள் அழைக்கத்தான் பெற்றிருந்தார், ஆனால் ஆசீர்வாதம் அதிகமாக இருந்தது. அதே போல நாம் எல்லோரும் கூட மரியாளை நமக்கு அருகாமையில் வைத்துக் கொள்கிற போது வேண்டுகிற காரியங்கள் நிறைவேறும் என்கிற நம்பிக்கையிலே நம்முடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் எதிர்பார்ப்புகளையும் ஆசைகளையும் கனவுகளையும் ஒன்றாக வைத்து அன்னையினுடைய பாதத்தில் ஒப்பு கொடுப்போம். நம்ம இணைந்து ஜெபிக்கிற இந்த பலியை இறைவன் ஏற்றுக்கொள்ள தடையாய் இருக்கிற நம்முடைய பாவங்கள் பலவீனங்களுக்காக மனமருந்துவோம். ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உலகினிலே
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித கன்னிமரியா தம் திருமகனை பெற்றெடுத்தது எங்கள் மீட்பின் தொடக்கமாயிருக்க செய்தீரே. அந்த அன்னையின் பிறப்பு விழாவில் அடியார்களாகிய எங்களுக்கு விண்ணக அருள் கொடைகளை தந்து நாங்கள் அமைதியில் வளரச் செய்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இஸ்ரேலே ஆளப்போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5 வசனங்கள் 2-5 முடிய. இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5 வசனங்கள் 2-5 முடிய. ஆண்டவர் கூறுவது: நீயோ எப்ராத்தா எனப்படும் பெத்லெஹேமே, யூதாவின் குடும்பங்களுள் மிக சிறியதாயிருக்கின்றாய். ஆயினும் இஸ்ரேலை என் சார்பாக ஆளப்போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். அவர் தோன்றும் வழிமரபோ ஊழி காலமாய் உள்ளதாகும். ஆதலால் பேறுகால வேதனையில் இருப்பவள் பிள்ளை பெறும் வரை அவர் அவர்களை கைவிட்டு விடுவார். அதன் பின்னர் அவருடைய இனத்தாருள் எஞ்சி இருப்போர் இஸ்ரேல் மக்களிடம் திரும்பி வருவார்கள். அவர் வரும்போது ஆண்டவரின் வலிமையோடும் தம் கடவுளாகிய ஆண்டவரது பெயரின் மாட்சியோடும் விளங்கி தம் மந்தையை மேய்ப்பார். அவர்களும் அச்சமின்றி வாழ்வார்கள். ஏனெனில் உலகின் இறுதி எல்லைகள் வரை அப்போது அவர் மேன்மை பொருந்தியவராய் விளங்குவார். அவரே அமைதியை அருள்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உங்கள்
ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறைவார்த்தைகள் 28 முதல் 30 முடிய. சகோதர சகோதரிகளே, கடவுளிடம் அன்பு கூர்பவர்களோடு, அதாவது அவரது திட்டத்திற்கு ஏற்ப அழைக்கப்பட்டவர்களோடு, அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார் என்பது நமக்கு தெரியும். தம்மால் முன்பே தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் தம் மகனின் சாயலுக்கு ஏற்றவாறு இருக்க வேண்டுமென கடவுள் முன்குறித்து வைத்தார். அச்சகோதர சகோதரிகள் பலருள் தம் மகன் தலைப்பேரானவராய் இருக்க வேண்டும் என்றே இப்படி செய்தார். தாம் முன்குறித்து வைத்தோரை அவர் அழைத்திருக்கிறார். தாம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையோராக்கியிருக்கிறார். தமக்கு ஏற்புடையோரானோரை தம் மாட்சியில் பங்கு பெறச் செய்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 18 முதல் 23 முடிய. மத்தேயு நற்செய்தி 1வது அதிகாரம், இறைவார்த்தைகள் 18 முதல் 23 முடிய. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ்.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, அன்னை மரியாளுடைய அன்பு நிறைந்த பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். அன்னை மரியாளுடைய பிறப்பு பெருவிழாவை நாம் கொண்டாடுகிற இந்த வேளையில் இந்த பிறப்பு பெருவிழாவினுடைய மகிழ்ச்சியை நாம் ஒருவருக்கொருவர் தெரிவித்துக் கொள்ளும் விதமாக கரங்களை தட்டி நம்முடைய வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வோம். மாதா கவியில் பூசை வச்சு ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம திருவிழாவுக்கு முன்னாடி வச்சோம். அதுக்கு பிறகவே வைப்பதற்கான சூழ்நிலை அமையவே இல்லை. அதனால் மாதா பிறந்ததுக்கு பிறகு நம்ம புதுசாக தொடங்கினது போல் ஒரு குழந்தை பிறந்த பிறகு எப்படி அது வளர்கிற போதெல்லாம் அப்படி கொண்டாடுகிறோமோ அதுபோல் இந்த திருவிழா நாளுக்கு பிறகு நாம் தொடர்ச்சியாக அன்னையினுடைய கெபிகளை திருப்பலி நிறைவேற்றுவதற்கான முயற்சியை மேற்கொள்வோம் என்று அன்போடு தெரியப்படுத்தி கொள்ளுகிறேன். எல்லோரும் உற்சாகமாக இருக்கிறீங்களா? உற்சாகமாக இருக்கிறீங்களா? எல்லாம் சேர்ந்து மரியே வாழ்க சொல்லுவோமா? மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. அன்பு பிள்ளைகளே, மரியாள் மாதா என்று சொன்னாலே கொண்டாட்டம்தான். மாதா என்று சொன்னாலே ஒரு பெரும் மகிழ்ச்சி தான். அந்த பெயரை உச்சரிக்கிற போதே நிச்சயமாக மகிழ்ச்சி உண்டு. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்க முடியாது. இங்கே நிறைய பேர் இருக்கிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் மாதா உங்களுக்கு செய்திருக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு கேட்டால் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு யாராலும் முடியாது. நிறைய அற்புதங்களை செய்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக நம்முடைய இந்த கெபியில் மாதா வீற்றிருக்கக்கூடிய இந்த இடத்துல வந்து சென்று நாம் ஜெபித்து விட்டு சாட்சியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நிறைய பேர் இருப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதையெல்லாம் இன்றைக்கு சொல்ல நினைத்தோம் என்றால் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். ஒருவேளை திருப்பலி நிறைவிலே அப்படி வாய்ப்பு இருந்ததுன்றால் சொல்லலாம். அன்பார்ந்தவர்களே, அன்னையினுடைய பிறப்பு விழாவை கொண்டாடுகிற போது எதற்காக இந்த விழாவை இவ்வளவு சிறப்பாக கொண்டாட வேண்டும்? உலகெங்கும் கொண்டாடுகிறார்கள். எல்லா நாவும் மரியாள் என்று நிச்சயமாக உச்சரிக்கின்றன. அன்னை மரியாளை பிடிக்காதவர்கள் கூட சொல்கிறார்கள், இந்த அம்மா மாதான்னு இந்த பையங்க ஏன் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்கன்னு தெரில அப்படின்னு சொல்லி மாதாவின் பெயரை சொல்லாமல் அவர்களாலும் இருக்க முடியாது. ஆகவே அவருடைய பிள்ளைகள் மட்டுமல்ல, யாரெல்லாம் விரும்பாமல் இருக்கிறார்களோ அவர்கள் கூட கொண்டாடுகிறார்கள். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்படி ஒரு சிறப்பு இந்த அன்னைக்கு இருக்கிறது. உலகில் எத்தனையோ உயிர்கள் பிறக்கின்றன. எத்தனையோ மனிதர்கள் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து வாழ்வினுடைய நிறைவை எய்து அவர்கள் சென்று சேர்கிறார்கள். எல்லாருடைய பிறப்பையும் நாம் கொண்டாடுவதில்லை. எல்லாருடைய பிறப்பு நாட்களை நாம் நினைவு கூறுவதில்லை. சிலருடைய பிறப்பு நாட்களை அவருடைய குடும்பத்தார் கொண்டாடுகிறார்கள், உறவினர்கள் கொண்டாடுகிறார்கள். சில நேரங்களிலே ஒரு கட்சி தலைவர் என்றால் அவருடைய பிறந்த நாளை அந்த கட்சியை சார்ந்தவர்கள் கொண்டாடுகிறார்கள். அவர் பெரியவராக இருக்கலாம், தெரிந்தவராக இருக்கலாம், ஆனாலும் கூட அவரை சார்ந்தவர்கள் மட்டும்தான் அதை சிறப்பாக கொண்டாடுகிறார்கள். மற்றவர்கள் ஏன் தான் அவர் பிறந்தாரோ என்று சொல்லி கூட பல நேரங்களிலே பேசுவதை நாம் செய்திகளிலே கேட்கிறோம், பார்க்கிறோம். இப்படியாக நிறைய சொல்லிக்கொண்டு போகலாம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எல்லா பிறப்பும் கொண்டாடப்படுவதில்லை, எல்லா பிறப்பையும் எல்லோரும் கொண்டாடுவதில்லை. ஆனால் மரியாளுடைய பிறப்பை மட்டும்தான்
விண்ணவர் மன்னவர் எல்லாரும் கொண்டாடுகிறார்கள். உலகில் மூலை முடுக்கெல்லாம் ஒரு சின்ன கெபி இருந்தால் கூட அங்கேயும் அன்னை மரியாளுக்கு விழா எடுத்து கொண்டாடுகிற நாட்களாக இந்த நாட்களை பார்க்கிறோம். எனக்கு ஒரு வேண்டுதல் இருந்துச்சு. என்ன வேண்டுதல்னு சொன்னால், செப்டம்பர் 8ஆம் தேதிக்கு முன்னாடி ஒரு 8 கோயிலில் மாதா கோயிலில் போய் பிரசங்கம் வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாட்களில் ஓடி ஓடி பல இடங்களுக்கு போயிருக்கிறேன். எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தது. நம்ம ஊர்லேயும் நிறைய பேர் செப்டம்பர் 8 பிறந்த நாள்னு சொல்லியாச்சுன்னு சொன்னால் ஆரோக்கிய மாதா பிறப்பு பெருவிழா போயிடுவோம்னு சொல்லிட்டு 2 வேனு 2 குட்டியான ஆள் பெரும் கூட்டமே போய் சேர்ந்துருக்கு. சரிதானா? அப்போது பெரிய விழாவாக கொண்டாடுகிற இந்த விழா நாட்களை நாம் நினைத்து பார்க்கிற போது, அன்பார்ந்தவர்களே, இந்த அன்னைக்கு இவ்வளவு பெரிய விழா கொண்டாடுவதற்கான காரணம் என்ன? இன்றைக்கி வேளாங்கண்ணிக்கு போனோம்னு சொன்னால் மண்ணு போட்டால் மண்ணு விழாது. அந்த அளவுக்கு கூட்டம் பல இடங்களில் கூடி நிற்கும். கோயிலுக்குள்ளெல்லாம் நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் யாரும் யாரையும் பற்றி கவலைப்பட மாட்டாங்க. பயங்கரமான பக்தியெல்லாம் அங்கே தான் நீங்கள் பார்க்க முடியும். நம்ம ஊர்லெலாம் கூட அப்படி இருக்க முடியாது. நம்ம ஊரில் நீங்கள் கோயிலை சுற்றிட்டா கூட என்னத்துக்கு சுற்றுதான்னு தெரியலையே அப்படின்னு கேட்பாங்க. அப்படி தான் கேட்பாங்க. என்னன்னு தெரியல. பெரும்பாலும் கோயிலை சுற்றுறவங்க யார் அப்படி சொன்னால் குழந்தை பாக்கி அடைஞ்சவங்க அல்லது வேறு ஏதாவது ஒரு வேண்டுதலை வச்சு பிள்ளைக்காக அப்படி ஜெபிக்கிறவங்க தான் போவாங்க. ஆனால் அங்கே போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் நடக்க முடியாத உட்பட எல்லாம் கையை ஊனிக்கிட்டே மாதா குளத்துக்கு போயிடுவோம்னு சொல்லி அந்த மண்ணில் நடந்து போகிறத நீங்கள் பார்க்க முடியும். எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இப்படி பல்வேறு விதங்களில் அன்னை மரியாளை கொண்டாடுவதை நாம் நினைத்து பார்க்கிற போது, இந்த தாயினுடைய பிறப்பு இவ்வளவு சிறப்புக்கான காரணம் என்ன என்று நாம் நினைக்க வேண்டியிருக்கிறது. பைபிளில் நிறைய பிறப்பு வந்திருக்கிறது. குறிப்பாக மோசேயினுடைய பிறப்பு என்பது மிக முக்கியமான ஒரு பிறப்பு. அதன் பிறகு நாம் பார்த்தோம் என்று சொன்னால் சாமுவேலினுடைய பிறப்பு மிக முக்கியமான ஒரு பிறப்பு. அதன் பிறகு வந்திருக்கக்கூடிய பிறப்பில் யாருடைய பிறப்பு சிறப்பானதாக பார்க்கப்பட்டதென்றால் சாலமோன் அரசருடைய பிறப்பு. மோயிசனுடைய பிறப்பு என்று சொன்னால் அது விடுதலை வீரர் என்று சொல்லலாம். சாமுவேல் என்று சொன்னால் அவர் இறைவாக்கினர் என்று சொல்லலாம். இங்கே சாலமோன் என்று சொன்னால் அவன் அரசன் என்று சொல்லலாம். அவர்களுடைய பிறப்பையெல்லாம் மிக முக்கியமான பிறப்பாக அந்தந்த காலகட்டங்களிலே கொண்டாடி இருக்கிறார்கள். அதன் பிறகு அவர்கள் எழுதி வைத்திருக்கக்கூடிய அவர்களுடைய வார்த்தைகள், ஆண்டவருடைய வார்த்தைகள், அவர்களை பற்றிய நிகழ்வுகள், அவர்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஈடுபட்டு செயல்பட்ட நிகழ்வுகள், இவை எல்லாவற்றையும் தொகுத்து தான் நாம் விவிலியத்தினுடைய பகுதிகளாக வைத்து வாசித்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அவர்களுடைய பிறப்பெல்லாம் ஒரு காலகட்டங்களில் கொண்டாடப்பட்டு அதன் பிறகு நினைவு கூறப்படக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது. ஆனால் மரியாளுடைய பிறப்பு மட்டும்தான் எப்போதும் கொண்டாடப்படுகிறது, காலந்தோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது. நமக்கு பிறகும் அது கொண்டாடப்படும். அதில் மாற்று கருத்து இல்லவே இல்லை. அப்படி என்று சொன்னால் எதனால் இப்படி கொண்டாடப்படுகிறது என்று நாம் நினைத்து பார்க்கிற போது, என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு 7-8 கருத்துக்கள் இங்கே இருக்கிறது. முதலாவதாக, மரியாளுடைய பிறப்பு இவ்வளவு சிறப்புக்கான காரணம் என்னவென்று சொன்னால், மரியாள் படைப்பிலேயே இருக்கிறார். படைப்பிலேயே இருக்கிறார். நீ யோசித்து பாருங்க, கடவுள் முதலில் யாரை படைத்தார்? ஆதாம். மனுஷங்களை யாரை படைச்சாரு? ஆதாமையும் ஏவாளையும் படைத்தார். அவ்வளோதானா? அதுக்கப்புறம் வேற யாரையும் படைச்சாரா? படைக்கலையா? படைக்கலை. ஆனால் பைபிள் சொல்லுகிறது, தொடக்க நூல் 3வது அதிகாரம் 15வது வசனத்தில் நான் வாசிக்க கேட்கிறோம், சாத்தானால் அலகையினால் ஆதாமும் ஏவாளும் ஏமாற்றப்பட்ட பிறகு ஆண்டவர் இந்த சாத்தானை சபிக்கிறார். என்ன சொல்லி சபிக்கிறார்? வாசிங்க பாபோம். உனக்கும் பெண்ணுக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும்
பகையை உண்டாக்குவோம் என்று ஆண்டவர் சொல்கிறார். அன்பார்ந்தவர்களே, இந்த பெண் யார்? இந்த பெண் யார்? அதுதான் மரியாள். விவிலியத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த வசனம் அன்னை மரியாளை குறித்த வசனம். உனக்கும் பெண்ணுக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவோம். இந்த பெண்ணினுடைய வித்து யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ இந்த பெண் எப்போது படைக்கப்பட்டார்? ஆதாமும் ஏவாளும் படைக்கப்படுவதற்கு முன்பாகவே ஆண்டவருடைய மனதில் அவர் கருக்கொண்டிருந்தார். அதான் நம்ம நினைச்சு பார்க்கணும். ஆண்டவருடைய உள்ளத்தில் இப்படி ஒரு பெண் வருவாள், இருப்பாள் என்கிற செய்தி முன்னரே குறித்து வைக்கப்பட்டிருக்கிறது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆகவேதான் மரியாளினுடைய பிறப்பு சிறப்புக்குரியது. நாம் எல்லோரும் தான் அப்படி படைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம எல்லாருடைய வாழ்வும் அப்படித்தான் முன்குறித்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இரண்டாவது வாசகத்தில் நான் வாசிக்க கேட்டோம். ரோமியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசிக்கப்பட்ட இந்த பகுதியிலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, ரோமையர் 8வது அதிகாரம் 29, 30வது வசனத்தை வாசிங்க. தம்மால் முன்பே தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் தம் மகனின் சாயலுக்கேற்றவாறு இருக்க வேண்டுமென கடவுள் முன்குறித்து வைத்தார். அச்சகோதர சகோதரிகள் பலருள் தம் மகன் தலைப்பேரானவராய் இருக்க வேண்டுமென்றே இப்படி செய்தார். தாம் முன்குறித்து வைத்தோரை அவர் அழைத்திருக்கிறார். தாம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையவராக்கி இருக்கிறார். தமக்கு ஏற்புடையவரானரை தம் ஆட்சியில் பங்கு பெறச் செய்தார். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த 30வது வசனம் அன்னை மரியாளை குறித்த வசனம்தான். தாம் முன்குறித்து வைத்தோரை அவர் அழைத்திருந்தார். அப்படி என்று சொன்னால், ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவர் படைப்பதற்கு முன்பாகவே கடவுளுடைய திட்டத்தில் யார் இருந்தார் என்று சொன்னால் மரியாள் இருந்தார். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் நினைச்சு பார்த்தோம்னு சொன்னால் ரொம்ப அற்புதமான ஒரு பகுதி. இதை நாம் விளக்கி கொண்டே போனோம் என்று சொன்னால் அதிக சிந்தனைகள் இதற்குள்ளாக இருக்கிறது. நீங்கள் நினைச்சு பாருங்க, அன்னை மரியாளை ஆண்டவர் தன்னுடைய திட்டத்தில் வைத்திருந்தார். ஆகவேதான் இந்த திட்டத்தின் முன்னிட்டு அவர் சிறப்புக்குரிய ஒரு பிறப்பை பெற்றிருக்கிறார். இப்போ கடவுள் நம்மளை அப்படி படைக்கலையா? படைச்சிருக்காரா? படைக்கலையா? நம்மளை முன்குறித்து வச்சிருக்கிறாரா? இல்லையா? முன்குறித்து குறித்து வைத்திருந்தார் என்று சொன்னால் நம்ம அழைச்சிருக்கிறாரா? அழைக்கலையா? அழைத்திருந்தால் நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறாரா? தகுதிப்படுத்தலையா? அப்போ நீங்களும் அன்னை மரியாதான். அப்படிதான் எல்லாத்துக்கும் ஆமான்னு சொல்லிட்டீல்ல. அப்போ ஒவ்வொருத்தரும் அன்னை மரியாள் தான். அன்னை மரியாளா? அன்னை மரியாளுடைய பிள்ளைகளா? அன்னை மரியாளுடைய குணங்களை பெற்றிருந்தால் எல்லா தாய்மார்களும் மரியாள் தான். எல்லா தாய்மார்களும் மரியாதை. அங்கே இருக்கக்கூடிய மரியாதை மட்டும் பார்க்கக்கூடாது, எல்லாரும் மரியாதை தான். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம என்ன பார்க்குறோம் என்று சொன்னால், விவிலியத்தில் எரேமியா இறைவாக்கினரை அழைக்கிற போது ஆண்டவர் என்ன சொல்கிறார்? உன் தாய் வயிற்றில் நீ உருவாகும் முன்பே நான் உன்னை தேர்ந்து கொண்டேன் என்று சொல்கிறார். அப்படின்னு சொன்னால் அவர் பெரிய ஆளாகி வளர்ந்த பிறகுதான் ஆண்டவர் அவரை அழைக்கலை. அவர் கருவாகுவதற்கு முன்பாகவே, உருவாகுவதற்கு முன்பாகவே, ஒரு உயிர் துளியாய் அவர் இந்த பூமியிலே வருவதற்கு முன்பாகவே ஆண்டவர் அவரை தேர்ந்து கொண்டார். அப்படின்னு சொன்னால் நம் ஒவ்வொருவரையுமே ஆண்டவர் அப்படித்தான் அழைத்திருக்கிறார். அப்போ ஏன் நம்முடைய பிறப்பு சிறப்பாகலை அப்படின்னு சொன்னால் நமக்கு நிறைய கோளாறு வந்துடுது இடையில. அன்னை மரியாளுடைய பிறப்பு சிறப்பு என்று சொன்னால் மரியாள் என்ன செய்தார்? என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இரண்டாவது நாம் சிந்திக்கக்கூடிய செய்தி அதுதான். மரியாள் என்ன செய்தார் என்று சொன்னால், கடவுள் தன்னை தேர்ந்தெடுத்ததற்கு உகந்த பாத்திரமாய் அவள் இருந்தார். அதனால் முதல்ல புரிஞ்சுக்கிடணும், கடவுளுடைய படைப்பின் தொடக்கத்திலேயே அவள் இருந்தாள். இது முதல் செய்தி. அதனால்தான் அவளுடைய பிறப்பு சிறப்பு வாய்ந்தது. இரண்டாவது எதனால் சிறப்பு வாய்ந்தது என்று சொன்னால், கடவுள் தேர்ந்தெடுத்ததற்கு உரிய பாத்திரமாக அவர் நடந்து கொண்டார். மரியாளுக்கென்று வேறு ஆசைகளோ கனவுகளோ இல்லை. கடவுளுடைய திருவுளம்தான் ஆசை, கடவுளுடைய விருப்பம்தான் அவருடைய விருப்பம். ஆகவே இதை கடைசி வரைக்கும் அவர் நிறைவேற்றி கொண்டே போனார். ஒரு நேரத்தில் கூட அவர் தடுமாறியதில்லை. ஒரு
சூழ்நிலை வந்தால் கூட அதை மாற்றிக்கொள்வதற்கு அவர் தயாராக இல்லை. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் என்ன செய்வோம்னு சொன்னால், நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம், ஒரு துன்பம், ஒரு போராட்டம், ஒரு சிக்கல் வந்த உடனே நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய திட்டங்கள் எல்லாம் மாறி போய் விடுகிறார். காலையில் நல்ல ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுட்டு போவோம், அல்லது சாயங்காலம் பூசையில் ஆண்டவருடைய வார்த்தையை நல்லா கேட்டுட்டு போவோம். ஆனால் காலையில் எழுந்திரிச்ச உடனே மறுநாள் எப்படி மாறிடுதுன்னு சொன்னால் அந்த திட்டமெல்லாம் மாறிடுது. நல்ல பைபிள் வாசிக்கணும்னு நினச்சிருப்போம், நல்ல ஜெபமாலை சொல்லணும்னு நினச்சிருப்போம், நல்லா கொஞ்சம் அன்பாக இருக்கணும்னு நினச்சிருப்போம், கொஞ்சம் பொறுமையாக இருக்குன்னு நினச்சிருப்போம், மருமகிட்ட கொஞ்சம் பத்திரம் பார்த்து நடக்கணும்னு நினச்சிருப்போம், மாமியார்ட்ட கொஞ்சம் பார்த்து பொறுமையாக நடக்கணும்னு நினச்சிருந்துருப்போம். இதெல்லாம் எங்கே நினச்சிருப்போம்? மனசில் நினச்சிருப்போம். ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு சொன்னால், ஏதாவது ஒரு சின்ன சிக்கல் வந்தவுடனே, ஒரு பிரச்சனை வந்தவுடனே, அவள் கிடக்கா தூர போட்டவா, அப்படிதான் சொல்லுவோம், அவள் பிறகா தூர போட்டவா, ஒன்றுங்க ஆகாதவா அப்படின்னு நம்ம ஈஸியாக சொல்லி முடிச்சிருவோம். அப்போ கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றி கொண்டு போகும்போது என்ன நடக்கும்னு சொன்னால், மரியாள் அப்படி இல்லை. இஞ்சு போய் இஞ்சா எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் கூட ஆண்டவருடைய திட்டத்திலிருந்து அவர் மாறவே இல்லை. ஆகவே தான் அவருடைய பிறப்பு சிறப்புக்குரியது. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மூன்றாவது நாம் பார்க்கிறோம், மரியாளுடைய பிறப்பு எதற்காக சிறந்த பிறப்பு என்று சொன்னால், மரியாள் மீட்பரை சுமந்த உடன்படிக்கை பேழை என்பதால் அவருடைய பிறப்பு சிறப்புக்குரியது. உங்களுக்கு தெரியும் உடன்படிக்கை பேழை என்றால் என்ன என்று தெரியும், உடன்படிக்கை பேழையில் என்ன இருந்தது என்று தெரியும். இந்த உடன்படிக்கை பேழையில் இருந்த எல்லாமே மரியாளின் வயிற்றில் இருந்தது, அதுதான் இயேசு. ஆகவே மரியாள் வழியாக நமக்கு மீட்பு உண்டானது. மரியாள் மட்டும் இறைவனுடைய திட்டத்திற்கு ஆம் என்று சொல்லாமல் இருந்திருந்தால் நமக்கு ஒன்றுமே இல்லை. ஆகவே மீட்பின் திட்டத்தில், ஆண்டவருடைய திட்டத்தில் அங்கே மரியாள் பங்கெடுத்து கொண்டதால் அவருடைய பிறப்பானது சிறப்பு மிகுந்த ஒரு பிறப்பு என்பதனை நாம் மூன்றாவதாக நினைத்து பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நான்காவதாக மரியாளுடைய பிறப்பு ஏன் சிறப்புக்குரியது என்று பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு மனுஷனுடைய இறப்பில் தான் அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு வெளிப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதானா? அப்படிதானா இல்லையா? நீ பாருங்கள், உயிரோடு இருக்கிற போது ஒருத்தருக்கு வந்து சேர்கிற கூட்டத்தை விடவும், அவர் இறக்குற போது அவருக்கு பின்னாடி அழுதுகிட்டும் புலம்பிக்கிட்டும் போகிற கூட்டத்தினுடைய எண்ணிக்கை கூட இருந்ததுன்னு சொன்னால் நமக்கு என்ன பொருள்படுகிறது என்று சொன்னால், அவருடைய வாழ்வு இப்படித்தான் என்று சொல்லப்படுகிறது. நீ பாருங்கள், இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள். அப்போ சிலுவையில் அறைந்த போது அங்கே இருக்கக்கூடிய எல்லாரும், அதில் ஒரு சிலர் சொன்னாங்க, இவர் உண்மையிலேயே இறைமகனாய் இருந்தார், உண்மையிலேயே கடவுளுக்கு உகந்தவராய் வாழ்ந்தார் என்றெல்லாம் அவரை குறித்து பேசிக்கொண்டார்கள். இங்கே மரியாளை குறித்து ஆண்டவர் இயேசு என்ன சொல்கிறார்? இறப்பில் சொல்கிறார். தன்னுடைய கடைசி நிமிடத்தில் அவர் சொல்கிறார், இதோ உன் தாய் என்று சொல்கிறார். அப்படி சொன்னால் இறப்பில் தன்னுடைய தாயை நம்ம எல்லாருக்கும் ஒரு முன்மாதிரியாக, வார்த்தையை வாழ்ந்தவள் இவள், வார்த்தையை சுமந்தவள் இவள், இந்த வார்த்தையை இனி வாழ்வாக்கப் போகிறவள் இவள், ஆகவே இவரை உம் தாயாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று இயேசுவாலேயே குறிப்பிடப்பட்டதால் மரியாளுடைய பிறப்பு சிறப்பு மிகுந்த ஒரு பிறப்பு என்று பார்க்கிறோம். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஐந்தாவதாக அன்னை மரியாளுடைய பிறப்பு எதனால் சிறப்பு மிகுந்தது என்று பார்த்தோம் என்று சொன்னால், சீடர்களை ஒருங்கிணைப்பு செய்ததில் மரியாளுடைய பங்களிப்பு என்பது மிகச்சிறந்ததாக இருந்திருக்கிறது. நீ பாருங்க, கடவுளோடு இருக்கிற போது, ஆண்டவர் இயேசு இந்த பூமியில் இருக்கிற போது அவரோடு இருப்பது என்பது எளிதானது. ஆண்டவர் இயேசு இல்லாத நேரத்தில் நாம் அவருக்காக வாழ்வது என்பதுதான் சவால் நிறைந்தது. அப்படி பார்த்தோம்னு சொன்னால், சீடர்களுக்கு சவால் நிறைந்த வாழ்க்கையை தொடங்கி வைத்தவர் யார் என்றால் மரியாள் தான். ஆகவே தான் மரியாளுடைய பிறப்பு சிறப்பு வாய்ந்தது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையில் பல நேரங்களிலே மிகப்பெரிய கஷ்டம், துன்பம், போராட்டம் வந்து நிற்கிறது போல இருக்கலாம். ஆனால் அந்த இடத்தில் நீங்கள் ஆண்டவரை நினைத்து கொண்டே பயணிக்கிறீர்கள் என்றால் அதுதான் மிக முக்கியமானது. அந்த நேரங்களில் நம்ம என்ன செய்வோம்? கஷ்டம், ரொம்ப போராட்டம், கவலை வந்த உடனே அடுத்ததான் நம்ம ஆண்டவரை மறந்தவர்களாக மாறிவிடுகிறோம். அதுதான் உள்ள சிக்கல்.
ஆண்டவரை மறந்து விட்டு வேறு எங்காவது எப்படியாவது நமக்கு ஆறுதல் கிடைத்து விடாதா, ஒரு ஆலோசனை கிடைத்து விடாதா நினைக்கிறோம். ஆனால் மரியாள் அப்படி அல்ல. இயேசு இல்லாத இடத்தில் சீடர்களை ஒருங்கிணைத்தாள். ஆகவே தான் மரியாளுடைய பிறப்பு இன்றைக்கும் கொண்டாடப்படுகிறது. அடுத்ததாக மரியாளுடைய பிறப்பை நாம் ஏன் சிறப்பு மிகுந்த பிறப்பு என்று சொல்கிறோம் என்று சொன்னால், கபிரியேல் தூதர் அன்னை மரியாளிடத்தில் தோன்றுகிற போது சொல்லுகிற வார்த்தை அருள் நிறைந்தவளே வாழ்க, அருள் நிறைந்தவளே வாழ்க. இதில் என்ன பெரிய சிறப்பு இருக்கிறது அன்பார்ந்தவர்களே? ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவர் படைத்த போது அவர்களுடைய முகத்தில் அருள் இருந்ததா இல்லையா? அருள் இருந்ததா இல்லையா? இயேசு வாழ்க, மரியே வாழ்க. அன்பார்ந்தவர்களே, அருள் நிறைந்திருந்தார்கள் அவர்கள். ஆனால் என்ன நடந்தது? அவர்கள் பெற்றுக்கொண்ட அருளை இழந்தார்கள். ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாமல் வாழுகிற அந்த இடத்தில் அவர்கள் அருளை இழந்தார்கள். அதுதான் அவர்களுடைய பின்னடைவு. ஆனால் மரியாள் தான் பெற்றுக்கொண்ட அருளை தனக்கென்று வைத்துக் கொள்ளாமல் அவர் புறப்பட்டு ஓடினாள். எலிசபெத் அம்மாளை சந்தித்தார் என்று பார்க்கிறோம். ஆகவேதான் மரியாளுடைய பிறப்பு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒருவர் தான் பெற்றுக்கொண்ட அருளை, கடவுளிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை பிறரோடு பகிர்வதற்காகத்தான் இருக்கணும். இன்னைக்கு மதியம் ஒரு வெல்டிங் பட்டரை வச்சுருக்கக்கூடிய ஒரு அண்ணையிட பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ அவர் சொன்னார், ஃபாதர், நிறைய பேர் 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா சம்பளம் வாங்குகிறாங்க. நம்ம நாட்டில் ஆசிரியராக இருப்பாங்க, வேறு எங்கேயாவது வேலை பார்ப்பாங்க, நிறைய சம்பளம் வாங்குகிறாங்க. ஆனால் எல்லாரும் கொண்டு போய் ஏன் ஹாஸ்பிட்டல் கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் நானும் கூட அப்படி தான் நிறைய சம்பாதிக்கிறேன். ஆனால் இதுவரைக்கும் ஆண்டவர் எனக்கு சுகர் தரல, வேறு எந்த நோயும் வரல, வயசு 58 ஆகிடுது, எந்த கவலையும் இல்லாமல் நிம்மதியாக இருக்கேன். என்னண்ணே என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு, என் கூட நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க, இல்லாதவங்களுக்கு பொல்லாதவங்களுக்கு கஷ்டப்படுறவங்களை எல்லாருக்கும் கொடுக்கறது தான் எனக்கு வேலை. எனக்கு என் தேவைக்கு போக மீதி இருக்கிறது எல்லாத்தையும் கொடுக்குற போது நான் ஹாஸ்பிட்டல் போகவே இல்லை ஃபாதர். எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. மரியாள் தான் பெற்றுக்கொண்ட அருளை தனக்குள் வைத்துக்கொண்டே அவர்களால் இருக்க முடியவில்லை. ஆகவே தான் ஓடினாள். அதுதான் மரியாளுடைய சிறப்பு. மரியாளுடைய பிறப்பு சிறப்பாக கொண்டாடப்படுவதற்கு அது ஒரு காரணம். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மரியாளுடைய பிறப்பு சிறப்புக்குரியதற்கான காரணம் என்னவென்றால் நமக்கு தெரிந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி தான். எலிசபெத் அம்மாளை தேடி போனாள். நீ பாருங்க, எலிசபெத் அம்மாளை விடவும் ஒரு கிரேடு கூடியவள் தான் மரியாள். ஆனால் மரியாள் தன்னுடைய கிரேடெல்லாம் பெருசு நினைக்கல. அவர் உடனடியாக எலிசபெத் அம்மாளை வாழ்த்தினார். இங்கே தான் பெரிய ஆளாயிட்டோம், நல்ல நிலைமைக்கு வந்துட்டோம், நாம் பணிஞ்சு போகணும்னு அவசியம் இல்லை, நாம் இறங்கி போகணும் அவசியம் இல்லை. நான் எதுக்கு இறங்கி போகணும்? எனக்கு இருக்கக்கூடிய நல்ல சூழ்நிலைக்கும் வசதிக்கும் வாய்ப்புக்கும் வாழ்க்கை நிலைக்கும் நான் யாருக்கும் இறங்கி போகணும் அவசியம் இல்லைன்னு நினைக்கிறோம். அப்படிப்பட்ட வாழ்க்கை உடையவர்களாக இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக மரியாளுடைய பிள்ளைகளாக இருக்க முடியாது. அந்த மரியாள் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய கிரேட், இறைமகனை சுமந்து வருகிறோம், உலகத்திற்குடைய மீட்பரை கொண்டு வருகிறோம். ஆனாலும் கூட மரியாள் தாழ்ந்துதான் போனார். அதுதான் மரியாளுடைய பிறப்பை சிறப்பாக கொண்டாடுவதற்கான காரணம் என்று பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, மரியாள் ஏன் சிறப்புக்குரியவராக பார்க்கப்படுகிறார் என்று சொன்னால், அவர் விண்ணக மண்ணக அரசியாக முடிசூட்டப்பட்டாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். உங்களுக்கு தெரியும், முடிசூட்டப்படுதல் என்றால் யாருக்கு முடிசூட்டப்படும்? ஒரு தன்னுடைய மகனுக்கு, ஒரு அரசன் தன்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ அந்த முடியை சூட்டுவார். அந்த மகனும் மகளும் அந்த அரசனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். மரியாள் அரசனாகிய கடவுளுடைய இறைவனுடைய மகளாயிருந்தார். அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதையே பெரிதாக கருதினார். ஆகவே தான் அவர் முடிசூட்டப்பட்டார். ஆகவே அவருடைய பிறப்பு சிறப்புக்குரியது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நமக்கெல்லாம் தெரிந்திருக்கக்கூடிய செய்தி தான். ஆனாலும் கூட ஒவ்வொன்றையும் நினைத்து நினைத்து பார்க்கிற போது இந்த பிறப்பை கொண்டாடுவதற்கு இதுதான் தகுதி. நம்முடைய கண்களுக்கு முன்பாக நாம் நினைச்சு பார்ப்போம். நமக்கு அன்னையினுடைய பிறப்பு சிறப்புக்குரியது என்று சொன்னால், அன்னையினுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குமே இந்த பிறப்பின் மாட்சி, மகிமை, சிறப்பு என்பது எல்லாருக்கும் சேர்ந்தது தான். அந்த விழாவை கொண்டாடுகிற வேளையில்
இந்த மரியாள் வெளிப்படுத்திய பண்புகள், மரியாள் தன்னுடைய உள்ளத்தில் கொண்டிருக்கக்கூடிய எல்லா சிந்தனைகளையும் நாம் வாழ்வாக்குவதற்கு முன் வர வேண்டும். அதனால் ஒரு நிமிடம் கண்களை மூடுவோம், கரங்களை குவைப்போம். மாதாவின் பாதத்தை அமர்ந்திருக்கிறோம். ஆண்டவருடைய அருளை சுமந்து வந்த மரியா, அருள் நிறைந்த மரியா, அவ்வளவு ஆசீர்வாதங்களையும் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த தாயிடத்தில் வந்து நிற்கிறோம். இதோ கானாவூர் திருமண வீட்டிலே தான் வைத்திருந்த அருளை அங்கே அவர் வெளிப்படுத்துகிறார். மகனே, ரசம் தீர்ந்து விட்டது என்று சொல்கிறார். நாம் என்ன செய்ய முடியும் என்று எல்லோரும் யோசிக்கிற வேளையில் இயேசுவும் என் நேரம் வரவில்லை என்று சொல்லுகிறார். ஆனால் மரியா அங்கு ஒரு தூண்டுதலாக இருந்து அந்த வாழ்வை தொடங்கி வைக்கிறார். பல நேரங்களில் நான் என்ன செய்ய முடியும், என் நேரமே சரியில்லை, என் வாழ்க்கையே சரியில்லை, நான் என்ன செஞ்சிட முடியும், என் பிள்ளை ஒன்றும் சொன்னோடி ஏற்க மாட்டேங்குது, வீட்டுக்காரர் உழைச்சி கொண்டு வந்து தரமாட்டேங்கிறார், குடும்பத்தில் கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம், நான் என்ன செஞ்சிட முடியும், நான் என்ன செஞ்சிட முடியும்னு சொல்லி நாம் தவிக்கிறோம். ஆனால் மாதா பக்கத்தில் இருப்பாங்கன்னு சொன்னால் அவங்களே சொல்லுவாங்க, உன்னால் முடியும், எனக்கு நேரம் வரலம்மா, என்னால் முடியாதுமா அப்படின்னு சொன்னால் கூட மாதா கூட இருந்துக்கிட்டு ஒரு புஷ்அப் பண்ணுவாங்க, ஒரு படி உங்களை உயர்த்தி விடுவாங்க. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான். கானாவூர் திருமணத்துக்கு மரியா வந்து உட்கார்ந்தது மாதிரி நம்ம ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் மாதா வந்து உட்காரணும். நம்முடைய வீட்டில் மாதா வந்து அமரணும். ஒரு பெரியவங்க நம்ம வீட்டில் இருப்பாங்கன்னு சொன்னால், ஒரு கல்யாணம் காட்சி நடக்கும்போது என்ன சொல்லுவோம்னு சொன்னால், எப்பா அந்த பெரியவங்க சொல்லுவாங்க, அம்மா சொல்லுவாங்க, மாமாவுக்கு பத்திரிக்கை கொடுத்துட்டியா, சித்தப்பாவுக்கு பத்திரிக்கை கொடுத்துட்டியா, அது தூரத்தில் இருப்பாங்களே அவங்களுக்கு பத்திரிக்கை கொடுத்துட்டியான்னு கேட்பாங்க. நாம் மறந்துருப்போம், ஆனால் அவங்க நினைவுபடுத்துவாங்க. மாதா அப்படித்தான். நம் கண்களுக்கு தெரியாத பிரச்சனைகளை, கவலைகளை, வருத்தங்களை மரியாள் பார்த்து கொள்வார். இந்த வேளையில் உங்களுடைய மனதில் தோன்றுகிற வேண்டுதல்களை முன்வைத்து செபிப்போம். உங்களுடைய மனதில் தோன்றுகிற முதல் வேண்டுதல் என்ன? உங்களுடைய மனதில் தோன்றுகிற முதல் வேண்டுதலை கொண்டு வாருங்கள். உங்களுடைய மனதிலே தோன்றுகிற இரண்டாவது வேண்டுதல் என்ன? உடனே உங்களுடைய கண்களுக்கு முன்பாக வருகிற வேண்டுதல் என்ன? மூன்றாவது உங்களுடைய மனதிலே தோன்றுகிற வேண்டுதல் என்ன? மூன்றாவது உங்களுடைய மனதிலே தோன்றுகிற வேண்டுதல் என்ன? நான்காவது, இது இருந்தால் சரியாகிவிடும், இது இருந்தால் எல்லாமே சரியாகிவிடும் என்று நினைக்கிறீர்களா? அதையும் சொல்லுங்கள். ஐந்தாவது, உங்களுடைய உள்ளத்திலே தோன்றுகிற காரியம் என்ன? ஐந்தாவது உங்களுடைய உள்ளத்திலே தோன்றுகிற காரியம் என்ன? இந்த 5 வேண்டுதல்களை இதோ இந்த வேளையிலே மாதாவின் பாதத்தில் வைப்போம். கண்களை மூடிக்கொள்வோம், கரங்களை குவிப்போம். ஆண்டவர் நிச்சயமாக ஆசீர்வாதத்தை தருவார். கண்ணீரோடு ஜெபிக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் கைவிடுவதில்லை. நம்பிக்கையோடு யாரெல்லாம் அவரை நோக்கி குரல் எழுப்பி ஜெபிக்கிறீர்களோ அங்கே ஆண்டவருடைய அருட்கரம் நிச்சயமாக உண்டு. மரியாள் இந்த நாளில் நம் எல்லோரையும் ஆசீர்வதிக்கிறார். இதோ என் பிறப்பை கொண்டாடுகிற பிள்ளைகள் எல்லா ஆசீர்வாதங்களையும் பெறட்டும் என்று சொல்லி மரியாள் ஜெபிப்பார். ஆண்டவரிடத்திலே நாம் செல்வதற்கான ஒரு படி, ஒரு ஏணி, ஒரு வழிகாட்டி, ஒரு விளக்கு,
அதுதான் மரியாள். நிச்சயமாக மரியாள் தருவார். அன்னை மரியாளிடத்தில் ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் நிச்சயமாக ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள். 5 காரியங்களை சொல்லுங்கள். அம்மா நீங்க தாங்கம்மா, அம்மா எங்களுக்கு யாருமா இருக்கிறா, உங்களை விட்டா எங்களுக்கு யார் இருக்கிறா, நாங்க யார்கிட்ட போய் கேட்போம், இதோ மனிதர்களிடத்துல போய் கேட்டா எங்களுக்கு எவ்வளவோ அவமானம், எவ்வளவோ வருத்தம், நான் எதையாவது சொல்லிட்டு போக அவங்க பின்னாடி இருந்து ஏளனமா அசிங்கமா சிரிக்கிறாங்க. இவெல்லாம் கேட்டுட்டு ஏன் உசுரோட இருக்கணும்னு சொல்றாங்க. அம்மா அன்பான தாயே, இதோ இந்த நாளிலும் ஒரு பாதத்தில் இருக்கிறோம். கண்ணீரோடு ஜெபிக்கிற பிள்ளைகளை ஆசுவதி. இயேசுவே, எங்கள் அன்பான தந்தையே, இதோ என் நோயை நீக்க உம்மால் முடியும் என்று சொல்லி மன்றாடிய பிள்ளைகளை சுகமாக்கினீரே. இயேசுவே, தாவீதின் மகனே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி கத்திய அந்த மனிதனை நீ வா, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டீரே. இதோ எங்களையும் பார்த்து இன்றைக்கு கேட்கிறேன், உனக்கு என்ன வேண்டும்? அருள் உனக்கு என்ன வேண்டும்? அந்தோணி உனக்கு என்ன வேண்டும்? மிக்கேல் உனக்கு என்ன வேண்டும்? ஆண்டவர் கேட்கிறார். நாம் சொல்லுவோம், 5 காரியங்களை சொல்லுவோம். இயேசுவே எங்களை ஆசுவதே, இயேசுவே எங்களை வழி நடத்தும், இயேசுவே எங்களோடு கூட வார். அன்பான தந்தையே, இதோ பேதுரு சொன்னார், ஆண்டவரே யாரிடம் போவோம், வாழ்வு தரும் வார்த்தைகள் எல்லாம் உம்மிடம் தானே இருக்கிறது சொன்னார். ஐயா, இரவு முழுவதும் பாடுபட்டு உழைத்தோம், ஒன்றுமே மிஞ்சவில்லை, நாங்கள் என்ன செய்வோம்? ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் வலைகளை வீசுங்கள் என்று சொன்னீரே. எங்களுடைய வாழ்க்கையின் கண்ணீரையும் அப்படி மாற்றும், ஆழத்திற்கு கொண்டு போய் போடச் செய்யும். கவலைகளை மாற்றும், பாரங்களை மாற்றும், சுமைகளை மாற்றும். ஆண்டவரே, எங்கள் அன்பான தந்தையை எங்களை ஆசிர்வதி, எங்களோடு கூட வார். எங்கள் அன்பான தந்தையை நீ செய்து வரக்கூடிய எல்லா காரியங்களும் நினைத்து பார்க்கும். குடும்பத்தை ஆசிர்வதி, குடும்பத்தில் கணவரை ஆசிர்வதி, மனைவியை ஆசிர்வதி, பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதி, மகனை ஆசிர்வதியும், மகளை ஆசிர்வதியும், படிக்கிற பிள்ளைகளை ஆசிர்வதியும், வாழ்வில் தேவைகளோடு மன்றாடுகிற பிள்ளைகளை ஆசிர்வதியும், நல்ல எதிர்காலத்திற்காக ஜெபிக்கிற பிள்ளைகளை ஆசிர்வதி, குடும்பத்திலே அமைதி சமாதானம் வேண்டுகிற பிள்ளைகளை ஆசிர்வதி. மகளை திருமணம் முடித்து கொடுத்தேன், கொடுத்த இடத்துல ஏராளமான போராட்டம், கவலை, வருத்தம். திருமண காரியங்கள் நிறைவேறியது, கடன் பிரச்சனைகள் முடியவில்லை, போராட்டங்கள் முடியவில்லை, பிள்ளை பாக்கியம் இல்லாமல் தவிக்கிற குடும்பத்தை பார். ஆண்டவரே, எதிர்காலத்திற்காக வேண்டுகிற பிள்ளைகளை ஆசிர்வதி. சொல்லிக்கொண்டே போனால் எங்களுடைய வாழ்க்கையில் தேவைகள் தீராது, அவ்வளவா இருக்கிறார். வெளி ஊர்களிலே வெளிநாடுகளில் வேலை செய்கிறவர்களை ஆசிர்வதி. மண்ணின் பிள்ளைகள் பல்வேறு இடங்களிலே குருக்களாக துறவியராக பணியாற்றுகிற வேளையில் அவர்களை ஆசிர்வதி. அவர்களோடு கூட இருக்கும், அவர்கள் எல்லா பணிகளையும் நீதாமை ஆசிர்வதி. அன்பான தந்தையே, மாலை பொழுது எங்களை ஆசிர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி. வாய் திறந்து சொல்லுவோம், இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே எங்களை ஆசிர்வதிப்பதற்காக நன்றி, இயேசுவே எங்களோடு கூட வருவதற்காக உமக்கு நன்றி, இயேசுவே எங்களுடைய கண்ணீரை எல்லாம் துடைப்பதற்காக நன்றி, எங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய நோய் நொடிகளை சுகமாக்குவதற்காக உமக்கு நன்றி, வயிற்று வலியை சுகமாக்குவதற்காக நன்றி, தலைவலியை சுகமாக்குவதற்காக உமக்கு நன்றி, என்னுடைய பாரங்களை சுமப்பதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, உமக்கு நன்றி கூறுகிறோம். எல்லாரும் இணைந்து உங்களை பார்த்து நன்றி சொல்கிறோம். எல்லோரையும் ஆசிர்வதி. இதோ மரியாளுடைய பிறப்பு சிறப்பு வாய்ந்தது தான். எல்லா பிள்ளைகளுக்குமான ஆசீர்வாதம் கிடைக்க செய்யும். நாளும் பொழுதும் உம்மை பின்பற்றுகிறவர்களாக மாறச் செய்யும். எங்களுடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் கண்ணீரையும் கூட உமது பாதத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. பாடல்களில் சேர்ந்து பாடுங்க. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே,
ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். சேர்ந்து பாடுவோம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம் தேவைகளை சந்திக்கிறார். அன்னை மரியாள் வழியாக எமக்கு அருள் வளம் இருக்கார். நம்பிக்கை கொண்டு வேண்டுகிற எல்லா காரியங்களும் நிறைவேற்றி தருவாருங்க நம்பிக்கையில நாம் இணைந்து ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். இயேசு வாழ்க, இயேசு வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. நம்முடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் இப்போது பொதுவான மன்றாட்டுகளாக எடுத்து வைப்போம். அனைவரும் எழுந்து நிற்போம். அன்பு தந்தையே, எம் இறைவா, திரு அவையை அன்புடன் வழிநடத்தி வரும் எம் பரிசுத்த தந்தை, ஆயர்கள், குருக்கள், இருபால் துறவியர், குருமானவர்கள் அனைவரையும் நல்ல உடல் உள்ள ஆன்ம பலத்தோடு பணியாற்ற அருள்வரங்களை பொழிந்து அரவணைத்து காத்திட புனித ஆரோக்கிய அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வாழ்வின் ஊற்றே எம் இறைவா, எம் நாட்டை ஆட்சி செய்யும் தலைவர்களை ஆசீர்வதியும். அவர்கள் தன்னலமின்றி மக்களின் நலனுக்காக உழைக்கவும், நாட்டின் ஒற்றுமைக்காகவும் வளர்ச்சிக்காகவும், ஏழை எளிய மக்களின் வாழ்வு உயரவும், இயற்கை வளங்களை பாதுகாக்கவும், விவசாயிகளின் குரலுக்கு செவிகொடுக்கவும் நல்மனம் தந்தருள புனித ஆரோக்கிய அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். பிறப்பினால் சிறப்புள்ளவர்களாக வாழ எங்களை பெயர் சொல்லி அழைக்கும் எம் இறைவா, இன்று அனைத்துலக மக்களின் ஆன்மீக தாயான அன்னை மரியாவின் பிறப்பு பெருவிழாவை மகிழ்வோடு கொண்டாடுகிறோம். நம் அன்னை நமக்காக தம் மகனிடம் பரிந்துரை செய்து அருள் வளங்களை அள்ளித்தந்து கொண்டிருக்கிறார்கள். நன்றி கூறுவோம். அன்பு தந்தையே, அன்னைக்கும் உங்களுக்கும் நாங்கள் எந்நாளும் நன்றியுள்ள மக்களாக வாழ அருள் தர புனித ஆரோக்கிய அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் ஊற்றே எம் இறைவா, கேரளாவில், வயநாட்டிலும் ஆந்திரா பகுதியிலும் நிலச்சரிவாலும் வெள்ளத்தாலும் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவர்கள் உடைமைகளையும் உறவுகளையும் இழந்து தவிக்கும் மக்களுக்காகவும் மீட்பு பணி செய்து கொண்டிருப்பவர்களுக்காகவும் ஜெபிக்கின்றோம். நீரே அவர்களுக்கு அடைக்கலமாகவும் ஆதரவாகவும் நம்பிக்கையாகவும் நல்ல ஆயனாகவும் இருந்து அவர்களை காத்து புனித ஆரோக்கிய அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தாய்மையின் உருவே எம் இறைவா, நம் அன்னையின் பிறப்பு பெருவிழா திருப்பலியை சிறப்பித்து கொண்டிருக்கும் அன்னை வேளாங்கண்ணி அன்பிய குடும்பங்களுக்காகவும் நம் ஊர் மக்கள் அனைவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். சிறியோர் இறை ஞானம் பெற்று ஒழுக்கத்தில் சிறப்புறவும், இளையோர் இறை அழைத்தலில் வேலை வாய்ப்பு திருமணம் வரம் பெறவும், பெற்றோர் பெரியோர் உம்மை தேடி திருப்பலிக்கு வரவும், மழை பொழிந்து விவசாயம் செழிக்கவும், கால்நடைகள் நோயின்றி பழுகி பெருகவும், வெளிநாட்டில் வேலை செய்பவர்கள் உமது பாதுகாப்பை பெற்று நலமுடன் வாழவும், அன்பியத்தில் உள்ளவர்கள் ஒற்றுமையுடன் இருக்கவும், அன்பிய கூட்ட ஜெபத்திலும் செயல்களிலும் ஆர்வமுடன் பங்கு பெறவும் வரமருள புனித ஆரோக்கிய அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.
நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பு தந்தை இறைவா, நம்பிக்கை கொண்டு உமது பாதத்தில் எடுத்து வைத்திருக்கக்கூடிய வேண்டுதல்களை நீ தாமே ஆசிர்வதிப்பீராக. நாடும் பொழுதும் உம்மை தேடி வருகிற எல்லா பிள்ளைகளையும் கண்ணோக்கும். நாங்கள் எப்போதும் உம் தாயினுடைய பிறப்பு விழாவை கொண்டாடுகிற நாள் மட்டுமல்ல, எப்பொழுதுமே உம் தாயினுடைய அன்பு பிள்ளைகளாக வாழ நீ தாமே எங்களுக்கு வேண்டிய ஞானத்தையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்து வழி நடத்துவீராக. ஆண்டவர் இரட்சகருமான இயேசுவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலியில் அமல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக்கும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மனிதரான உம்முறை திருமகன் எங்களை ஆதரிப்பாராக. கன்னியிடமிருந்து பிறந்த அவர் தம் தாயின் கன்னிமைக்கு பரிசாக அதை புனிதப்படுத்தினார். அவர் எங்கள் பாவங்களை போக்கி எங்கள் காணிக்கை உமக்கு ஏற்றதாய் இருக்கச் செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் இப்பொழுதும் கன்னியான மரியாவின் திருவிழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சி படுத்துவது மெய்யாகவே தகுதியினை தெய்வமாகும் எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவின் நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாற்றில் நிலைத்து நின்று நிலையான வழியாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு தந்தருளினார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதோர் போல்கின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி ஒன்றாய் பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தியதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கோரி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இது நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள்.
ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் மொத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் வரவிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயிரந்தோணி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியின் உள்ளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இப்பலியிலே வேண்டிக் கொள்கிற எல்லா குடும்பங்களையும் பலி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற என் பங்கு மக்கள் அனைவரையும் கூட ஆண்டவரை நிதாமை ஆசிர்வதிப்பீராக. கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கடவுளான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். முதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்று உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத்திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி முத்திருவிடத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. ஏனென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருத்துமை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக.
அன்னை வேளாங்கண்ணி அன்பத்தின் சார்பாக நமது பங்கு தந்தை அவர்களுக்கு வேளாங்கண்ணி அவர்கள் பொன்னாடை போர்த்தி மகிழ்விப்பார்கள். சிஸ்டர் புஷ்பா அவர்களுக்கு புதுமை அவர்கள் பொன்னாடை போர்த்தி மகிழ்விப்பார்கள். சிஸ்டர் அமலோற்பம் அவர்களுக்கு சாலமோன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி மகிழ்விப்பார்கள். சிஸ்டர் தீபா அவர்களுக்கு மரியா அவர்கள் பொன்னாடை போர்த்தி மகிழ்விப்பார்கள். நமது பங்கின் உபதேசியார் அவர்களுக்கு ஜெயசிலி அவர்கள் பொன்னாடை போர்த்தி மகிழ்விப்பார்கள். நன்றி. குனி அப்படியே நின்னா எப்படி எப்படி நாங்கள் குனியே வேண்டாம் அப்படி நின்னா போதும். கிறிஸ்துல அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்னையினுடைய பிறப்பு பெருவிழாவை மிகச்சிறப்பாக கொண்டாடுவதற்கு இந்த நாளை இவ்வளவு சிறப்பாக தயாரித்திருக்கக்கூடியவர்கள் அன்னை வேளாங்கண்ணி அன்பித்திருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள், அவர்களை வழிநடத்திய அருட்சகோதரி புஷ்பா அவர்கள் உண்மையிலேயே மிகச்சிறப்பாக திட்டமிட்டு செய்திருக்கிறார்கள். திருவிழாவுக்கு முன்னாடியே, இந்த மாதம் தொடங்குறதுக்கு முன்னாடியே ஃபாதர் 8ஆம் தேதி பூசை வைக்கிறீங்களா 7ஆம் தேதி வைக்கிங்களா எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக, ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை வர்றதுனால அதற்கு ஏற்றாப்புல கொஞ்சம் மாற்றி வைக்கணும் அப்படிங்கிறத எல்லாம் ஏற்பாடு செய்து மிகச்சிறப்பாக திருப்பலி முடிந்த பிறகு உங்கள் அனைவருக்கும் பாயாசம், பால் பாயாசம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அவ்வளவும் அவங்களே செய்திருக்கிறார்கள். ஆகவே கடைசி நன்றி சொல்வதற்கும் சூசேமாக ரொம்ப தீவிரமாக வந்து நன்றி சொன்னாங்க இல்லையா. அவர் நன்றி சொல்ல அவர் வீட்டுக்காரர் பொண்ணாட ஓத்த சரியா, எங்கள் அப்பா ஆட, எங்கள் அம்மா அடிக்கன மாதிரி மிகச்சிறப்பாக அப்படி ஒரு உற்சாகமாக நல்ல ஃபேமிலி உண்மையிலே பாராட்டணும். என்ன அதாவது எப்போதுமே கோயில் காரியம் அதை மிக ஆர்வமாக செய்கிறது. அது மாதிரி ஃபாதர்ஸோ அருட்சகோதரிகளுக்கோ அது வேலை செய்யணும், உதவி செய்யணும் அப்படின்னு சொன்னால் தாராளமாக எவ்வளவு நேரம்னாலும் எப்போனாலும் அப்படி செய்கிற ஒரு அற்புதமான பணியாளர்களாகவே அவர்களை பார்க்கிறேன். ஆகவே இந்த அன்பியத்திற்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை கரம் தட்டி அன்போடு கூட தெரியப்படுத்திக் கொள். கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, இந்த ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம இந்த கபீர திருப்பலி ஏற்பாடு செய்வதற்காக முயற்சி செய்தபோது நம்முடைய ஆலய எலக்ட்ரீஷியன் பதுவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை அன்போடு கூட தெரியப்படுத்திக் கொள்வோம். இன்றைக்கு மாதா சேலை ஏழையிட்டலாம்னு நினச்சோம், ஆனால் அதுக்கு தயாராக இல்லை. சரிதானா? அது இன்னொருத்தர் பூசை வைக்க வச்சு கொடுத்துருவோமா? என்ன? ஆமாம், கொஞ்சம் பேர் வேளாங்கண்ணி போயிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அங்கே சேலைகளும் கொஞ்சம் மடிக்காமல் கொள்ளாமல் அப்படி கடந்தது. அது பிறகு தான் செய்ய வேண்டியிருக்கு. அதனால் அடுத்து ஒரு தடவை திருப்பலி வைக்கிற போது அதை செய்து விடலாம்னு நினைக்கிறேன். செப்டம்பர் 14ஆம் தேதி நம்முடைய சிலுவை கோவில் திருவிழா, அதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே இறை மக்கள் திரளாக கலந்து கொள்ள உங்கள் அனைவரையும் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அதுபோல் இந்த விழாவிற்காக பாடற் குழுவினர் சிறுமி செல்ஜாவோடு இணைந்து தயாரிப்பு செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை கரம் தட்டி அன்போடு கூட தெரியப்படுத்திக் கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய மறை மாவட்டத்திலிருந்து விவிலிய பணிக்குழு சார்பாக விவிலிய போட்டி நடத்தப்படுகிறது. போன வருஷம் 100க்கு 100 எடுத்தவங்களுக்கு 1000 ரூபா கொடுத்தாங்க. நம்ம பங்குலேருந்து ஒருத்தர் வாங்கினாங்க. இந்த வருஷம் 100க்கு 100 வாங்குகிற அத்தனை பேருக்கும் 500 ரூபா மதிப்புள்ள பொருள் பரிசாக வழங்கப்படுகிறது. இந்த மாதம் கடைசிக்குள்ளே ரொம்ப குறுகிய பகுதி தான். சபை உரையாளர் மொத்தமே 14 அதிகாரம்தான். திருப்பாடல் 150, நீதிமொழிகளுக்கு ஒரு 30-31 தான். இனிமை மிகு பாடல்கள் மொத்தத்தில் 7 அதிகாரம் தான். இவ்வளவு தான். சபை உரையாளர், திருப்பாடல்கள், நீதிமொழிகள், இனிமை மிகு பாடல்கள். ஆகவே
மிக குறைந்த பகுதிகள் தான் கேள்விகளெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை வந்து அடித்தல் திருத்தல் இல்லாமல் எப்படி எழுதணும் அப்படிங்கிறத சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மாதம் கடைசிக்குள்ளாக நீங்கள் இந்த படிவத்தை பங்கு தந்தையிடம் கொடுக்கும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இந்த வினாத்தாள் ஒன்றினுடைய விலை ரூபாய் 40. சரிதானா? விலை கூடிக்கிட்டே இருக்குது. பேப்பர் காஸ்ட் கூடுறது மாதிரி அவங்களும் மறை மாவட்டத்திலேருந்து செஞ்சுருக்கிறாங்க. ஆகவே நம்முடைய பங்கிலிருந்து விரைவில் நாம் விவிலிய போட்டி, விவிலிய திருவிழா கொண்டாடுவோம். அதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. இது மறை மாவட்ட அளவில் நடைபெறுகிற இது. ஆகவே அருள் சகோதரி புஷ்பா அவர்களிடம் இந்த பொறுப்பு ஒப்படைக்கப்படுகிறது. அவங்கள்ட்ட வந்து நீங்கள் வந்து 40 ரூபா செலுத்தி இந்த வினாத்தாளை பெற்றுக்கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ நைட்டே வேணுன்னா எடுத்துகிட்டு வந்துடுவோம், இல்லைன்னா நாளை காலையில் இருந்து திருப்பலிக்கு பிறகு உங்களுக்கு வழங்கப்படும் என்பதை அன்போடு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். வேறு ஏதாவது சொல்ல வேண்டியிருக்கா, பேச வேண்டியிருக்கா, கேட்க வேண்டியிருக்கா? ரைட். பாயசத்தை குடிச்சிட்டே ஒரு வேளை வேறு ஏதாவது சொல்கிறதா இருந்தால் சொல்லலாம். எழுந்து நிற்போம், ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருவுணவால் ஊட்டம் பெற்றுள்ள உமது திரு அவை அக்களிப்பதாக. அனைத்துலகின் எதிர்நோக்காகவும் மீட்பின் விடியலாகவும் விளங்கிய புனித கன்னிமரியாவினுடைய பிறப்பில் அவை மகிழ வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இன்னும் ஒரு குறிப்புக்கு நன்றி சொல்ல மறந்துட்டேன். மாதா சுருவத்தை டெக்கரேட் பண்ணுறது, மாதாவுக்கு அந்த சேலைகளை கட்டுறது, இந்த பணிகளை செய்கிற தம்பி நரேஷ், அப்புறம் மானிஷா அவங்களோட சேர்ந்து ஒரு சிலர் உதவி செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று.
நாளில்லையே. அருகே நீயும் வரவே உன்னை தேடாத நாளில்லையே. தந்தை மகன் தூயாவியின் பேராலே ஆமென்.